வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். சண்டேக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் சண்டேன்னு வந்துட்டாலே நான்வெஜ்ஜை சாப்பிடாம இருக்க முடியல. அப்படி டிசைட் பண்ணி இன்றைக்கி மீனா கறியான்னு சண்டை போட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மட்டனுக்கே நான் வந்துட்டேன். கறி சோறே சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி வாங்கிட்டு வந்தது தான் இந்த மட்டன். இந்த மட்டன் குழம்பை பார்த்தோன்னா 4 விசில் கொடுத்து மட்டனை தனியாக வேக வச்சுக்கணும். இது கூடவே பூண்டு, மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வேக வச்சோன்னா பஞ்சு போல் சூப்பராக மட்டன் வெந்து ரெடி ஆகிடும். வேக வச்ச மட்டனை பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்லை கறி குழம்பு செஞ்சாலும் சரி. நான் இன்றைக்கி கறி குழம்பு தான் பண்ண போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து 4 வெங்காயம், 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே வேக வச்ச மட்டனை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுரு. மறக்காமல் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது கூடவே தேங்காய், சோம்பு, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி இதோட சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு தயார்.